பொதுத் தேர்வுகள் முறைகேடுகளை தடுக்கும் திருத்த மசோதாவில் வினாத்தாள் கசிவு போன்றவற்றின் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. நீட் போன்ற போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்றவற்றை தடுக்க நாடாளுமன்றத்தில் புதிய திருத்த மசோதா திங்கட்கிழமை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவில் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. கேள்வித்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுக்கு தற்போது உள்ள குறைந்தபட்ச 3 ஆண்டு சிறை தண்டனை 5 ஆண்டாக உயர்த்தப்பட இருக்கிறது. கேள்வித்தாள் கசிவில் கூட்டாக ஈடுபடுவோருக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதுடன் 2 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பது போன்ற கடும் நடவடிக்கைகளை முக்கிய அம்சங்களாக கொண்டுள்ளது. காலவரையறை மற்றும் விசாரணைக்காக சிறப்பு பணிக்குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் நாள்தோறும் விசாரணை நடத்தி வழக்கை முடிப்பதுடன் 3 மாதங்களுக்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க இந்த மசோதாவின் முக்கிய அம்சமாகும்.